இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையின்மையால் டெல்லியில் பாஜக வென்றுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை பேட்டி கருத்தில் பார்க்கலாம். டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் அங்கே வாக்கு பதிவு சதவீதத்தை பார்ப்பீர்களேயானால் ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் ரொம்ப சொற்ப வித்தியாசம்தான். காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், ஆம் ஆத்மி சேர்ந்து இணைந்திருந்தால் ஒருபோதும் பாஜக வெற்றி பெற முடியாது. அதாவது இப்போ இன்றைக்கு இருக்கிற தேர்தல் முறையில் 4 பேர் ஒரு தொகுதியில் போட்டி போட்டால் அதில் யார் கூடுதல் ஓட்டுவாங்களோ அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறது பொதுவானது. அந்த அடிப்படையில் குறைவான வாக்கு, கூடுதலான இடங்கள், இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கிற தேர்தல் முறை. இப்போ இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றுமையாக போட்டியிட்டதை போல இந்த தேர்தலில் ஒற்றுமையாக போட்டியிட்டிருந்தால் பாஜகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்திருக்க முடியும். ஆம் ஆத்மி 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஒற்றுமையின்மை காரணமாகவே, இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றுமையின்மை காரணமாகவே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சிகள் தோற்றிருக்கிறது. இந்த தோல்வி என்பது ஒரு தற்காலிகமான தோல்வி. இதிலிருந்து காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுகிறதோ அதேபோன்று மற்ற மாநிலங்களிலும் இதை முன்னுதாரணமாக கொண்டு பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றினால் வகுப்புவாத சக்தியுடைய அபாயத்தை நிச்சயமாக நாட்டில் தடுத்து நிறுத்த முடியும். ஒவ்வொருவரும் தனக்கு தான் பலம் என்று அவர்களும் தனியாக சொல்லிக்கலாம். ஆனால் யதார்த்தம் அது அல்ல என்பது தான் இப்போ தேர்தல் முடிவு காட்டுகிறது. இந்த முடிவு காட்டுகிறது. இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய அகில இந்திய கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்குது. அதிகரித்து என்ன பயன்? அதனால் எந்த பயனும் இல்லை. ஆம் ஆத்மி, காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்திருந்தாலே இந்த அணி வெற்றி பெற்றிருக்கும். அப்புறம் இடதுசாரிகள் தனியாக சிபிஐ, சிபிஎம், மற்ற இடதுசாரி அவங்க சேர்ந்து அவங்க தனியாக நிற்கிறாங்க. குறைவான ஓட்டுகள் தான் பெற்றிருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுத்து நின்று இருந்தால் நிச்சயமாக பாஜக வெற்றி பெறாமல் தடுத்திருக்க முடியும்.